government jobs-காக staff selection commission SSC CGL மூலமா 17,727 posts வந்து qualify பண்ணிருக்காங்க. Any degree முடிச்சவங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். பிளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு ஒரு பக்கம் கேள்விப்படுறோம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா லே ஆஃப்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் சர்க்கிள்கள்ல வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸும் இப்போ வெளியே வரக்கூடிய கிராஜுவேட்ஸும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு தீர்வா நம்ம வந்து இந்த SSC CGL பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷர்ஸ்க்கும் கிராஜுவேட்ஸ்க்கும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். CGL அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம இருக்கலாம். ஆனா நான் சொல்ல போற இந்த போஸ்ட்லாம் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, CBI ஆபீசர், இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், ED ரெய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையில வர போஸ்ட். இந்த ஆபீசர்ஸா நீங்க ஆகணும் அப்படின்னா CGL எக்ஸாம் எழுதிதான் உங்களால உள்ள போக முடியும். இதனுடைய salary range அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே 50,000ல இருந்து தான் உங்களுக்கு salary இருக்கும். மினிமம் salary 50,000 தான். இதனுடைய career stability வேற லெவல்ல இருக்கும் and சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பு. இந்த வருஷம் 17,727 போஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். CGL எக்ஸாம் லெவல் பொறுத்த வரைக்கும் 2 லெவலா கண்டக்ட் பண்றாங்க. Tier 1, Tier 2. Tier 1 வெறும் குவாலிஃபைங் பேப்பர் தான். Tier 2ல 390 மார்க்ஸ்க்கு நீங்க ஸ்கோர் பண்ற விஷயம் தான் உங்களோட டெஸ்டினியை CGL தீர்மானிக்கும். இன்னொரு அருமையான விஷயம் என்ன தெரியுமா? Tier 2க்கு அப்புறமா உங்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூவோ இல்ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோ கிடையாது. டைரக்ட் போஸ்டிங் தான். 17,727 tentative vacancies சொல்லிருக்காங்க. அப்போ கண்டிப்பா ஃபைனல் செலெக்ஷன் அதிகமா தான் இருக்கும். இந்த ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்து எமோஷனல் ஆகாதீங்க. Tier 1 நமக்கு குவாலிஃபைங் பேப்பர் தான். 2 மாசத்துல இந்த எக்ஸாம் வரப்போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பதட்டத்துல நிறைய விஷயங்கள்ல சப்ஜெக்ட் ரிலேட்டடா உங்களோட மெமரியில டம்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மெமரி ஸ்டெபிலிட்டியை அடிவாங்க வச்சிடும். இது உங்க ரியல் பொட்டன்ஷியலே டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 மாசத்துல ப்ராப்பரா பிளான் பண்ணி கூலா, ஃபோக்கஸ்டா, ஸ்டெடியா படிச்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அழகா கடந்து வர முடியும். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்கலாம். Tier 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்மே குறைஞ்சது நார்மலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8ல இருந்து 10 மாசம் வரைக்கும் ஆயிடும். இப்போ நமக்கு Tier 1 80 to 85 டேஸ்ல வர்றதுனால நீங்க இன்னும் சீக்கிரமா ரொம்ப ப்ராப்பரா ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஆரம்பிக்கணும். இப்போதான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க 2ல இருந்து 2.5 மாசத்துக்குள்ள இந்த Tier 1 எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நீங்க ஸ்மார்ட்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் இந்த போர்ஷன்ஸ்லாம் உங்களால கவர் பண்ண முடியும். Tier 1ல 4 சப்ஜெக்ட்ஸ் சொல்லிருந்தோம். ரீசனிங், இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ். இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்க பார்க்க வேண்டியது ஒரே சோர்ஸ், அது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் தான். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரை நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா क्वेश्चंस எப்படி எடுத்திருக்காங்கன்றதை உங்களால சென்ஸ் பண்ணிட முடியும். ரீசனிங் உங்களால 10 to 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ப்ராப்பரா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு क्वेश्चन பேப்பராக நீங்க சால்வ் பண்ணி ஆகணும். இங்கிலீஷ்குள்ள போகலாம். இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராமர் அண்ட் நான் கிராமர் போர்ஷன்ஸ் இருக்கு. கிராமர் போர்ஷன்ஸ் நீங்க வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா நான் கிராமர் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ஆகட்டும், சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் ஆகட்டும், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைம் நிறைய எடுக்கும். நீங்க தினம் 25 ஆவது சால்வ் பண்ணி ஆகணும். இருக்கிறதுலயே வாஸ்டான டாபிக் எனக்கு தெரியுமா? ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க நார்மலா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 8ல இருந்து 10 மாசம் ஆயிடும். நமக்கு இப்ப அவ்வளவு டைம் இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் லைக் CHSL, CGL, MTS, செலக்ஷன் போஸ்ட், இதுல இருக்க எல்லா क्वेश्चन பேப்பரும் எடுத்துட்டு குறைஞ்சது 100 நாட்கள் நீங்க எடுத்தாகணும். இந்த மெத்தட்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா 8ல இருந்து 12 क्वेश्चन எக்ஸாம்ல கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிட முடியும். ரொம்ப முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நாட்டு நடப்பு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 1 இயர்க்கான நாட்டு நடப்புகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட SSC Max Academy ஆப்ல இருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் நீங்க அனலைஸ் பண்ணும்போது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, சயின்ஸ் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, பேட்டர்ன்ஸ் உங்களால ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். அப்படி சென்ஸ் பண்ணீங்கன்னா இந்த செக்ஷன்ல 8ல இருந்து 10 क्वेश्चंस உங்களுடையது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எக்ஸாமே நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான்.
இருக்கிறதுலே குவான்ஸ் தான் பயங்கர டைம் கில்லிங் பேப்பர்னு சொல்லலாம். இவனை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா இருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும். அதாவது டைம் லெஸ்ஸா கன்சியூம் பண்ணும் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ணிட்டு டஃபா இருக்கிறத லேட்டர் ஸ்டேஜ்ல கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், ஒர்க், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டைம் அண்ட் ஒர்க், அல்ஜிப்ரா, இதெல்லாம் நீங்க கவர் பண்ணீங்கன்னா மினிமம் 15 கொஸ்டின்ஸ் ஆக நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். மற்ற டாபிக்கான ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ப்ராஃபிட், பெர்சன்டேஜ் இதெல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுனால கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத புல்லட்ஸ் வழியா பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம் ஹால் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு விதமான பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். நீங்க படிச்சுட்டு போன விஷயம், ஏங்க நல்லா படிச்சுட்டு போன விஷயத்தையே கூட மறக்க வச்சிடும். வெளியே வந்ததும் ஐயோ நம்ம அந்த கொஸ்டினை விட்டுட்டோம், ஐயோ இது எனக்கு தெரிஞ்சது, இதே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எதனால தெரியுமா? நீங்க ப்ரெஷர்ல படிச்சிருப்பீங்க. ப்ரெஷர்ல படிக்கும் பொழுது உங்களோட மெமரி ஸ்டெபிலிட்டி அடி வாங்குறதுனால தெரிஞ்ச விஷயத்தை அங்க போய் பதட்டத்துல மறக்க வச்சிடும். இதை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் போடாம படிக்கணும், பிளஸ் கான்சென்ட்ரேட்டடா படிக்கணும், ஃபோக்கஸ்டா படிக்கணும். இந்த ப்ரெஷரை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுலதான் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணும். நம்மளோட SSC Max Academy ஆப்ல டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருக்கோம், வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. டெய்லி ஒவ்வொரு டாபிக்லயும் மினிமமா நீங்க 25 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கணும். 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 டாபிக்ல நீங்க 100 கொஸ்டின் கவர் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ்ல கமெண்ட் வர ஆரம்பிக்கும். அண்ட் ப்ரெஷரை ஸ்லோவா நீங்க விட்டுட்டு உங்களுடைய எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா அட்டென்ட் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.